இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா, சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியே சரணமையப்பா, சர்வாபீஷ்டதாயகனே சரணமையப்பா. இன்றைய நாளிலே ஒரு அருமையான ஆன்மீக விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். விரதங்கள் எத்தனையோ விரதங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த மண்டல விரதம், கார்த்திகை தொடங்கி சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்காக எத்தனையோ கோடிக்கணக்கான சுவாமிமார்கள் மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பனை வணங்குகின்றோம். உங்களுக்கு தீர்க்க முடியாத ஏதேனும் பிரச்சனை நெருடிக்கொண்டிருக்கின்றதா? கடன் பிரச்சனை இருக்கின்றதா? அதற்கு ஒரு அருமையான உபாயம் இருக்கின்றது. அதுதான் இன்றைய நாளிலே வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால், ஐயப்பனுக்கு ஒரு மண்டல விரதம் என்பது சிறப்பானது. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் தை மாதம் வரை, அதாவது அந்த சங்கராந்தி நாள் வரை விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்கின்றோம். இப்போதெல்லாம் ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் ஐயப்பனுடைய சன்னதி திறக்கப்படுகின்றது. அப்போதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஐயப்பனை வழிபடுகின்றார்கள். ஐயப்பன் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக பந்தளத்திலே அவதரித்து பந்தள மகாராஜாவால் வளர்க்கப்பட்டு மகிழ்ச்சி சம்ஹாரம் செய்து மோன தவத்திலே நமக்கெல்லாம் அருள் புரிகின்ற தெய்வம். இந்த மோன தவத்திலே இருக்கின்ற ஐயப்பனிடம் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதை வைத்தாலும் அதனை உடனடியாக நிறைவேற்றி தருவார். அவரிடத்திலே இல்லை என்பதே கிடையாது. நமக்கு ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், கடன், வியாதி, இப்படி ஏதேனும் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லப் போகின்ற இந்த விரதத்தை கடைபிடியுங்கள். இது நான் சொல்வதல்ல, எனக்கு முந்தைய எத்தனையோ குருசாமிமார்கள் சொல்லி வைத்த உபாயம். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் இந்த உபாயத்தை பயன்படுத்தி அவருடைய வீடு ஜப்திக்கு போக இருந்தது. அந்த ஜப்தியிலிருந்து அந்த வீடு மீண்டதை நான் கண்ணால் பார்த்தவர். அவர் பெற்ற அந்த ஐயப்பனுடைய அனுகிரகமானது அவரை போல் கஷ்டப்படுகின்ற எத்தனையோ சாமிமார்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை இப்போது நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஐப்பசி பிறக்க இருக்கின்றது. இந்த ஐப்பசி தொடங்கி ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாதங்கள் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான் இது, நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் இந்த சிரமத்தை மனதிலே கொள்ளாமல் இந்த விரதத்தை நாம் கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கழுத்தை நெரிக்கின்ற பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், சரியாகும். ஆகவே இந்த ஐப்பசி மாதம் மாலை போட்டு, அதனால்தான் புரட்டாசி முடிவிலே இதனை நான் சொல்கின்றேன். புரட்டாசி முடிய இருக்கின்றது, ஐப்பசி பிறக்க இருக்கின்றது. கழுத்தை நெரிக்கின்ற கடன் பிரச்சனை, வேறு ஏதோ வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருப்பவர்கள், நீங்கள் சபரிமலைக்கு வருடாவருடம் செல்கின்றவராக இருந்தால் கார்த்திகை மாதம் மாலை போடுகின்றீர்கள் அல்லவா, அதனை மாற்றி ஐப்பசியில் மாலை போடுங்கள். ஐப்பசி முதல் நாள் மாலை போட்டு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாதங்கள் இந்த விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த 3 மாத விரதம் என்பது ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் வருடாவருடம் அவருடைய ஐயப்ப பூஜையிலே, அவர் நடத்துகின்ற பூஜையிலே அடியேன் தான் இசை நிகழ்ச்சி நடத்துவேன். ஒரு முறை வழக்கத்துக்கு மாறாக அவர் மே மாதமே என்னை அழைத்து, சுவாமி, இந்த வருடம் கார்த்திகை மாதத்திலே இங்கு பூஜை நடக்குமா என்பது தெரியவில்லை, நான் மிகுந்த பணப்பிரச்சனையிலே இருக்கின்றேன், வியாபாரத்திலே மிகுந்த நஷ்டம் எனக்கு. ஆகவே கடந்த ஒரு 3-4 மாதங்களாக
வீட்டுக்கான தவணை முறையை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றேன். அதனால் இந்த வீடு என்னிடம் இருக்குமா என்பதே தெரியவில்லை. அதனால் வருகின்ற ஜூன் மாதமே மலைக்கு போய்விட்டு வரப்போகின்றேன். எளிமையான முறையிலே வீட்டிலே பூஜையை போட்டு விடலாம். நீங்கள் தான் வந்து பாட வேண்டும். இசைக்குழுவினர் எல்லாம் வேண்டாம், நீங்கள் மட்டும் வந்து பாடி கொடுங்கள் என்று என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், ஐயப்பன் இந்த இல்லத்திலே சாநித்தியமாக இருக்கின்றான். இந்த வீடு உங்களை விட்டு போகாது, தைரியமாக இருங்கள் என்று அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு, மிகப்பெரிய குருசாமி அவர்கள் ஒருவர் இருக்கின்றார், அவரிடம் இவருடைய பிரச்சனையை சொன்னேன். அவர் கொடுத்த உபாயம் அது. அவரை கவலைப்பட சொல்லாதே சாஸ்தா, நான் சொல்கின்ற இந்த உபாயத்தை கடைபிடிக்க சொல். ஐப்பசி மாதம் மாலை போட்டு 3 மாத விரதம் இருந்து மலைக்கு செல்ல சொல். நிச்சயமாக அவருடைய கடன் அடையும் என்று சொன்னார். அந்த உபாயத்தை அவரிடம் சொன்னேன். மறுக்காமல் அந்த வருடம் ஜூன் மாதம் மலைக்கு போய்விட்டு வந்தவர் மறுபடியும் ஐப்பசி மாதத்திலே மாலை போட்டு கொண்டார். ஐயப்பன் மேல் அவர் வைத்த நம்பிக்கை, அவருடைய பிஸ்னஸ் ஆனது மறுபடியும் தழைக்க தொடங்கியது. இதை நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட ஏற்று இறக்கி சொல்லவில்லை நான். அவருடைய பிஸ்னஸ் ஆனது ஐப்பசி மாதத்திலிருந்து மறுபடியும் நிறைய வெளிநாட்டு ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைத்தார். அந்த வருடம் தை மாதம் அருமையான முறையிலே சங்கராந்தி தரிசனம் பார்த்துவிட்டு வந்தார். சங்கராந்தி தரிசனம் பார்த்துவிட்டு வந்து அதன் பிறகு தொழிலிலே மேலும் மேலும் மேன்மைகள் ஏற்பட்டு இன்றைக்கு மிக மிக நன்றாக இருக்கின்றார். அவருடைய பழைய கடன்கள் எல்லாம் அடைபட்டு விட்டது. ஆகவே இதனை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன். ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றது என்றால், கடன் பிரச்சனை என்று மட்டுமல்ல, ஏதேனும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த 3 மாத விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்தால் அந்த கஷ்டமானது பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். கண்கண்ட உண்மை இது. நம்பிக்கையோடு செய்யுங்கள். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. ஆகவே இந்த விரதத்தை கடைபிடித்து 3 மாத விரதம் உங்களுடைய முக்கிய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கும். ஐயப்பன் எதிர்பார்ப்பது ஆடம்பரமோ படாடவமோ அல்ல, எளிமையான விரதத்தை தான் ஐயப்பன் எதிர்பார்க்கின்றான். ஆகவே அந்த எளிமையான விரதத்தை இருந்து இந்த 3 மாத விரதம் என்பது நம்முடைய முக்கிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கின்ற அற்புதமான விரதம். ஆகவே அதனை முயற்சி செய்யுங்கள். ஐயப்பனுடைய அருளால் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழலாம். சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.